இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பூஜை புனஸ்காரம் என்று சொல்கிறோமே, இதுல பூஜைன்னா என்னன்னு தெரியறது, இந்த புனஸ்காரம் என்றால் என்ன, இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த நேயர் கேள்வி கேட்டிருக்கார். இந்த புனஸ்காரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு இன்னொரு வார்த்தை, அதை ஒட்டிய இன்னொரு வார்த்தை நமக்கு நினைவிற்கு வருகிறது அல்லவா. இந்த இஸ்காரம் அப்படின்னு வரும்பொழுதே நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதல்லவா, அதையும் நம்ம இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நமஹா ப்ளஸ் கரோதி அப்படின்னு சொல்லுவா. நமஹ ப்ளஸ் கரோதி இஸ் ஈக்குவல் டு நமஸ்காரமாக ஆகி இருக்கிறது. கரோதி அதாவது நமஹா அப்படின்னு சொன்னால் போற்றின் அர்த்தம். கரோதி போற்றுதலை செய்கிறேன். எப்படி செய்கிறேன் என்றால் சரிவரச் செய்கிறேன். ஒருவரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய முறைப்படி எப்படி வணங்க வேண்டுமோ அந்த முறையின்படி சரியாக வணங்குகிறேன் என்பதுதான் அந்த நமஸ்காரம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம். அது அப்படியே இங்கே ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பூஜை புனஸ்காரம் என்று சொல்லும் பொழுது, ஒரு பூஜை என்று இருக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி புனஸ்காரம்னு சொன்னால் புனஹா ப்ளஸ் கரோதி புனஸ்காரம்னு எடுத்துக்கலாமே. புனஹா என்று சொன்னால் மீண்டும், அதாவது மீண்டும் இந்த பூஜையை செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டுமோ அதற்குரிய முறையின்படி, சரியான முறையின்படி செய்கிறேன் என்பதுதான் இந்த புனஸ்காரம் என்கின்ற வார்த்தைக்கான பொருள். இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே. இப்போ தான் ஒரு எக்ஸாம் டைம், இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எல்லா குழந்தைகளுக்கும் எக்ஸாம்ங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பா. இந்த எக்ஸாம் எழுதும்போது ஃபுல்லாக எக்ஸாமை எழுதி முடிச்சுடுறா இல்லையா. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்பி ஒரு தடவை அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு நம்ம சரியாக தான் எழுதியிருக்கோமா, எங்கேயாவது ஏதாவது ஆன்சரை விட்டுட்டோமான்னு சொல்லி ஒரு முறைக்கு இருமுறையை செக் பண்ணுறா இல்லையா. செக் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை மறுபடியும் சரி பண்ணுறா இல்லையா. மீண்டும் அந்த சம்மை கரெக்ட் பண்ணி போட்டுட்டு சரி ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பூஜையானது சரியான வடிவிலே செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஃபைனல் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னு சொன்னால், அந்த பகவான் கிருஷ்ணனையே நினச்சி மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஹுதாசனா யத்துதந்து மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்துதே பிராயச்சித்தானி அசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணா உன்னை நினைத்து தியானித்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று அந்த கிருஷ்ணனினுடைய நாமத்தை ஒரு 12 முறை சொல்வதன் மூலமாக இந்த பூஜையிலே ஏதாவது ஒரு மந்திரஹீனம், மந்திரத்திலே குறை உண்டாயிருந்தாலும் சரி, ஒரு கிரியாஹீனம் என்று சொல்லப்படக்கூடிய நான் செய்கின்ற அந்த முறையிலே, பூஜை முறையிலே குறை உண்டாகி இருந்தாலும் சரி, அல்லது பக்திஹீனம் அப்படின்னு சொல்ற நடுவில் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகி என்னுடைய பக்தியிலே ஏதாவது ஒரு குறை உண்டாகி இருந்தாலும் சரி, அது அத்தனையும் சரி பண்ணுறதுக்காக இறுதியாக நான் உன்னுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணி தியானம் பண்ணுறேன்னு சொல்லி கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி பூர்த்தி பண்ணி இந்த பூஜையானது முழுமையான முறையிலே, சரியான முறையிலே ஒரு பூரணத்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனையை பண்ணி பூர்த்தி பண்ணுறோம் இல்லையா. அதைத்தான் புனஸ்காரம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். பூஜை புனஸ்காரம்லாம் ஆயிடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டால், புனஹா ப்ளஸ் ஆகாரம், அதாவது புனஹா ப்ளஸ் சம்ஸ்காரம்னு கூட எடுத்துக்கலாம். அந்த பூஜையான அந்த சம்ஸ்காரமானது, நாம் எந்த பூஜையை கையில் எடுத்திருக்கிறோமோ அந்த பூஜையானது நல்லபடியாக செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்த்து அது சரியான முறையிலே நடந்திருக்க வேண்டும். அதற்கான பரிபூர்ணமான பலன் என்பது என்னை அடைய சேர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற அந்த கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிருஷ்ணன் நாமத்தை ஒரு 12 தடவை ஜபம் பண்றதுக்கு பேர் தான் அந்த புனஸ்காரம் என்கின்ற வார்த்தை. ஆக பூஜை புனஸ்காரம்னு சொன்னா அது ஏதோ எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று புரிந்து கொள்ளாமல், நாம் செய்த பூஜையினுடைய பலனானது பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இறுதியிலே ஒரு பிரார்த்தனையை செய்து, அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா கடைசியில் கொஞ்சம் கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த நாராயணனையே தியானம் பண்ணி, அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணி அந்த ஜலத்தை கீழே விட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த புனஸ்காரம் என்பது.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து.